என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிற ஒரு முதுமொழி தமிழில் உண்டு. அதாவது சரீரத்துக்கு தலையுள்ள மூளை எப்படி முதன்மை வகிக்கிறதோ அதுபோலதான் சபைகளுக்கு போதகர்கள் முதன்மை வகிக்கிறார்கள். எவன் ஒருவன் தவறு செய்தால் ஐயா உனக்கு மூளை இல்லையா என்றுதான் நாம் ஏசுகிறோமே தவிர உனக்கு கை இல்லையா கால் இல்லை என்று நாம் கேட்பதில்லை. அதாவது உலகிலே எந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடினாலும் ஐயா உங்க சபை போதகர் யார் என்று கேட்டுதான் நம்மளை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் ஒழிய விசுவாசிகள் பெயரிடம் அவங்க கேள்விப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. தமிழிலே ஒரு அழகான பாடல் உண்டு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. எப்படி எப்படி ஆளும் வளரணுமா அறிவும் வளரணுமா? ஆள் மட்டும் வளர்ந்த அறிவு வளரவில்லை என்று சொன்னால் அது ஊனத்தை அல்லவா குறிக்கிறது. சபையானதும் அப்படிதான் பெரியோர்களே. சபை மட்டும் வளர்ந்து போதகர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த சபையின் வளர்ச்சி ஊனத்தை அல்லவா குறிக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 21:17 வசனத்தில் தன்னுடைய சீஷராக பேதுருவிடம் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்டாரே ஒழிய வெளியிருக்கிற பிற ஜனங்களை பார்த்து அவர் கேட்கவில்லை. விசுவாசிகளை குறித்தும் அவர் சொல்லவில்லை. இதற்கு சான்றாக சரித்திரத்திலே மார்ட்டின் லூதர் எனப்படுபவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 1483 ஜெர்மனி நாட்டிலே சபைகளிலே பல சீர்திருத்தங்களையும் பிற எழுப்புதலையும் கொண்டு வந்தார். மூட நம்பிக்கை சடங்காச்சாரங்களை உடைத்து 95 கேள்விகளை சபைகளில் வைத்து அந்த காலத்திலே சபைகளை பெரிய வளர்ச்சி உண்டாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவரை கொண்டுதான் லூதரை திருச்சபைகளை உலகமெங்கும் ஸ்தாபித்தார் ஒழிய விசுவாசிகளை கொண்டு அல்ல. அதற்கு பிறகு ஜான் வெஸ்லி என சொல்லப்படும் மனுஷர் 28ஆம் தேதி ஜூன் மாதம் 1703ஆம் வருஷத்திலே லண்டன் என்னும் நகரத்திலே பிறந்து இறையியல் அதாவது தியோலஜி என்ற கல்வியை எங்களுக்கு திருச்சபையை கற்றுத் தேர்ந்தார். ஒழுங்குமுறைகளையும் சீர்திருத்தங்களும் சபைகளை கொண்டு வந்த இவரை கொண்டுதான் கர்த்தர் என்று உலகெங்கும் இருக்கும் மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். அதாவது ஒன்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று உலகெங்கும் இருக்கிற மிக மிக பெரிய திருச்சபைகளை ஒரு போதகர் மூலம் தான் உண்டாகினதை தவிர விசுவாசிகளை கொண்டு உண்டாகவில்லை. மேலும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஆத்மாவை போஷிக்கும் கடமை இந்த சபை போதகருக்கு தான் உள்ளது. இடறி விழும் பொழுதெல்லாம் தக்க நேரத்தில் சரியான வேத வார்த்தைகளை கொடுத்து ஆலோசனை கொடுத்து சரியான பாதைகளை காட்டி போதகர்கள் வழி நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த சபை வளர்ந்திருக்காது, விசுவாசிகளும் இருந்திருக்க மாட்டார்கள். ஆகவே சபை வளர வேண்டும் என்ற ஆசை விசுவாசிகளுக்கு எண்ணற்ற ஆசைகள் ஒன்றுதான். ஆனால் போதகர்களுக்கோ இது ஒன்றுதான் கனவு, லட்சியம், வாழ்க்கை, இலக்கு என்றாகும். ஆக இதற்காகவே சகலத்தையும் அர்ப்பணிக்கவும் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கும் போதகர்களே சபைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று சொல்லி உறுதியுடன் எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். Our honorable judges, fellow contestants, audiences and pastors who are present here today, we all gathered here today to debate on who is more important for church growth, whether pastors or members. Me and my team here are here today to defend on our argument saying that members are much more important for the church growth compared to the pastor. Let me start off by reciting John 3:16. For God so loved the world that he gave his one and only begotten Son, that whoever believes in him shall not perish but have eternal life. These words serves as a primary basis for the growth of any church at all. Look at Jesus himself. Jesus was God himself, but he did not do all the works of building the church or the ministry by himself. In fact, he raised up many followers and disciples who later on contributed far more greatly towards the establishment and the growth of the church. Okay, it is very evident in the New Testament books. One such great disciple I would like to mention is Peter, where through him 3,000 souls were reached out and got saved. The first church was built. Now, some of you may ask me, what is a church growth comprised of? Well, it has to incorporate between spiritual and physical growth. Let me explain to you what I mean by that. Spiritual growth is more towards the existing members in the church, where, of course, the pastor plays the role of making them to grow taller in terms of the word, prayer, fellowship, worship, etc. But in the Bible, for a biblical growth, you need to incorporate the physical aspect as well. What is it? The physical growth means numerical, growing to broader and wider through or via effective evangelism. Here is where you need the manpower. Here is where you need the cooperation of the members to achieve such a goal. Both of these aspects
has to come in hand in order to see an effective growth, as how the Bible explains. Now the opposition might ask me or not that without the pastor carries the vision for the church. If there is no vision, there is no growth. That might be a question. But let me give you an answer saying that it is a divine pattern of God that pastor happens to be the person who is given the vision. It is something that God has already set for. It is His principle. No man should question it, reason it, alter it, or challenge the fact. But a vision will only remain as a vision until and unless it is materialized. And that is where the members come in. Their gifting and their calling plays a part, and together with the components of the church, they might achieve the growth that the Bible speaks about. Now let me share with you Romans chapter 12 verses 4 and 5. In this verse, as you read, it stresses on the importance that every part of the body, which are the members, should collaborate with one another, in order to build a proper body of Christ. Now let me ask you, who is the body? It is the church. Who is the church? It is me, it is you, it is all of you. We are the church. We do not stay within the four walls of this building, but we go out. True growth is when we go out and when we do as what God leads us to do. And the cooperation of the members is so much important for the church growth, not only the pastor's contribution. Just remember, pastors are appointed for members, not members for the pastors. Just as the shepherds are there for the flock, just as Moses are there for the Israelites. It's not the other way around. 1 Peter 5, 2-4. Now I would like to share about the fivefold ministry. Every church has one of it, which is the pastor. But let me tell you, a flourishing church, a church that sees growth, a proper growth, is that has all these five folds. What are the balance remaining for? Where are the rest of them? Well, they are seated in the congregation. They are you and me. We are the apostles, the teachers, the evangelists, the prophets. The pastors might have the anointing of tapping that certain gift, the certain callingness. But until and unless we submit to it, the members commit to it, the members willingly does it, you can never dream of seeing a growth in the church. Alright? Next one. Okay. We can't depend on the pastors alone to do all the works. They are also a human being. You have to understand. They might get tired, they might get discouraged. And let's say if the church is too dependent on the pastor and the pastor so happens to leave the ministry or the church, the growth just stopped there. Jesus was smart. He saw the power in numbers, in the people, in the discipleship. So in same manner, the church members, as stressed and important, the church members are important for the growth. Thank you. ஜெயலர் பூச்சம் ரெண்டாவது பேச்சாளர் சிஸ்டர் கிறிஸ்டி. ஓகே. மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களுக்கும் சபை ஜனங்களுக்கும் போதகர்களுக்கும் மற்றும் என் எதிர்த்தரப்பினர் அணியினருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாதத்தை துவங்குவதற்கு முன்பதாக என் எதிரணி சொன்ன காரியங்களில் ஒரு சிலவற்றை நான் திருத்த விரும்புகிறேன். இயேசு சுவாமி, முதலாவது கேள்வி, இயேசு சுவாமி உயிர் தெழும் போது சபை ஜனங்கள் எங்கே போனார்கள்? சிதறி போனார்கள் அல்லவா? அதோடு கூட சபை இயேசு சுவாமி பேதுருவை பார்த்து இந்த பாறையின் மீது தான் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னாரே தவிர விசுவாசியின் இடத்திலிருந்து திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. சபை ஜனங்கள் இல்லாது சபை எப்படி வளரும் என்று கேட்டீரே. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 11:12 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனங்கள் மோசே வழிநடத்தின ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராய் கோபம் உண்டாக்கினபடினால் கர்த்தர் சொன்னார், ஜனங்களை அழித்து உன்னிடத்திலிருந்து ஒரு ஜாதியை உருவாக்கி நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லி. ஆகையால் சபை ஜனங்கள் இல்லாது போதகர இடத்திலிருந்து, அதாவது ஒரு மனிதனை கொண்டே கர்த்தர் பெரிய ஜாதியை உருவாக்கி சபை வளர செய்வாரே தவிர ஒரு விசுவாசியிட இடத்திலிருந்து வளர செய்யவில்லையே. அதோடு கூட ஒரு சபையின் முதுகெலும்பு ஒரு போதகர் தானே. ஒரு மனிதன் முதுகெலும்பு இல்லாதிருந்தால் அவனால் ஒன்றுமே செய்ய இயலாது, செத்த பிணத்திற்கு சமமாவான். அதே போல்தான் சபையும். போதகர் இல்லா சபை செத்த பிணத்திற்கு சமமானது. ஆமோஸ் 3:7 தேவன் தன் ஊழியக்காரனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்யார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர
விசுவாசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்யார் என்று எழுதப்படவில்லையே. சபை வளர்ச்சியின் ரகசியத்தை குறித்து தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை முதலில் பெறுபவர் போதகர் தானே தவிர விசுவாசி அல்ல. தன்னுடைய சபை வளர்ச்சிக்காக தினமும் மறுபாடுபட்டு தன்னையே உருக்கி மெழுகை போல உருக்கி தினமும் தேவனுடைய சமூகத்தில் உட்காருபவர் சபை போதகரே. அதோடு கூட சங்கீதம் 104:4 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் தம் ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். யாரை? ஊழியக்காரனை. விசுவாசியை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறான் என்று கூறப்படவில்லையே. தேவன் ஏன் போதகரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார்? ஒரு சபை அனலான சபையாய் எழும்ப வேண்டும் என்று, அந்த சபை வளர்ச்சி காண வேண்டும் என்பதற்காகவே ஒரு சபையில் போதிக்க, வழி நடத்த, வழிகாட்ட கட்டாயம் ஒரு போதகர் இருக்க வேண்டும். எந்த சபையா போதகர் இல்லாமல் செயல்படுகிறது? அப்படியே செயல்பட்டாலும் அது சபை வளர்ச்சி அடைந்துள்ளதா, வீழ்ச்சி அடைந்துள்ளதா? எந்த கட்டடம் ஐயா அஸ்திவாரம் இல்லாமல் கம்பீரமாய் எழுந்து நிற்கும், அது சரிந்து விடும் அல்லவா? அதே போல்தான் சபையும். போதகர் இல்லா சபை வேலையே இல்லாத பயிரை போலதானே. ஒவ்வொரு நாட்களும் போதகர்கள் தம்முடைய ஜனங்களுக்காக ஓடுகிறார்கள். தன்னுடைய சொந்த பிரச்சனையை கூட கருதாமல் ஜனங்களின் பிரச்சனைகளுக்காக ஓடுகிறவர்கள் போதகர்கள். ஏன், எங்கள் தலைமை போதகரை கூட நீங்கள் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். தன்னுடைய சொந்த மகன் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த வாலிப கூட்டத்தில் எழுச்சி எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே ஓடுகிறாரே. அதே ஒரு உயிருள்ள சாட்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. அதோடு கூட எங்கள் திருச்சபையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு நேசிக்கிறார் பூச்சம் திருச்சபை 5 வருடத்திற்கு முன்பதாக ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தாய் திருச்சபையில் இருந்தே ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் எங்கள் போதகருக்கு கிடைத்த தரிசனங்கள் மூலியமாய் எங்கள் போதகர் திருச்சபையில் உள்ள ஜனங்களை உருவாக்கி எங்களிடத்துல அவருடைய தரிசனங்களை, கர்த்தருடைய தரிசனங்களை எங்களுக்கு சொல்லி எங்களை இன்று உருவாக்கி உள்ளார். இன்று எங்கள் சபையில் ஆராதனை வீரர்கள், ஜப வீரர்கள் எழும்பதற்கு யாருப்பா காரணம்? போதகர் தாமே. அவர் செய்த தியாகத்தை எண்ணில் அடங்கார். அதோடு கூட இந்த போதகர்கள் ஒவ்வொரு குடும்ப வளர்ச்சிக்காகவும் சபை ஜனங்கள் வளர்ச்சிக்காகவும் குடும்ப சந்திப்பு, வியாதிஸ்தர் சந்திப்பு, திருமணம், இறப்பு, பிறப்பு, வாலிப கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், சுகமளிக்கும் கூட்டம், ஜப கூட்டம், ஆராதனை, தேவ செய்தி என்று அநேக கூட்டங்களுக்கு ஓய்வில்லாமல், தனக்கு ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் தம்முடைய ஜனங்களின் வளர்ச்சிக்காக ஓடுகிறார்களே. இவர்களை பார்த்தா நீங்கள் கூறுகிறீர்கள் சபை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இவர்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகையால் நான் இப்பொழுது ஆணித்தரமாக கூறுகிறேன், சபை வளர்ச்சிக்கு போதகரை காரணம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். Praise the Lord to everyone who is present here, honorable judges and our opposition party. தமிழில் பேச இங்கிலீஷில் பேசுவேன். ஓகே, நீங்கள் பேசினது எல்லாமே நான் கேட்டேன், இல்லைன்னு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I will say, first thing, if you find in the Bible does not describe that pastor is the most important for church growth. எழுந்தவே இல்லை. நீங்க எப்படி திருப்பி பார்த்தா கூட பைபிள்ல அது எழுதவே இல்லை. pastor is the most important, அது எழுதவே இல்லை. members growth அதை பத்தி தான் இருக்காங்க. அது நீங்க பார்க்கணும். another thing, நீங்க முதல்ல வந்து சொன்னீங்க pastor is the one who do this ministry and there's a lot of ministry meetings arrange பண்றாங்க. Of course, yes, pastor is the one who doing it because he get the planning, he get the vision from God. But if that one person is doing so many things, one of the day he will die soon, or else he will be like restless ஆயிடுவார். How can one person guide thousands, millions of people? Of course, God give him an idea, God give him a wisdom to bring up leaders, members. Who are the members? We are the members. If you are not going to do anything in this church, one pastor, how can he guide? நீங்க சொல்றீங்க ஒரு பாஸ்டர் வந்து போய்
விசிட் பண்றாங்க எல்லாரும். ஒரு மில்லியன் சர்ச் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த பாஸ்டருக்கு. Does that one pastor go and visit 1 million church members? No. Who are the ones who's doing it? The church member where he has trained. Church members are the one who are going and visiting, because we have to have a relationship between our church members, right? In between நம்ம எல்லாரும் brothers தான் பைபிள்ல போட்டிருக்குது. So who is the one who's doing it? The members are the one. Pastor is just he's just the head of the church. When you physically you see, God create a body. A body, it does not create it without a head. Okay, ஆமாதானே? Head இல்லாம ஆண்டவர் எதுவுமே கிரியேட் பண்ணதே இல்லை. Head is pastor. So the body is the member. So the head is the one who receiving all the vision. But அதே head வந்து எல்லாமே செஞ்சுக்கிறனா physically ஒரு logically you think, அந்த head தான் ரிசீவ் பண்ணி எல்லாமே செய்தனா head will grow ன்னு சொல்றாங்க. Head is the most important. But the body still remains the same. If in case the head is the one is growing, it look very ugly. Do you all agree with it? Yes. So if the head is if the head is just growing, it look like a chat. So if your church pastor only is receiving all the vision, he is doing everything, and your church member is not doing anything, how does a church grow? You tell me. How does a church grow if members are not doing anything? Okay. The other part I would like to share is architect. ஓகே, ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தா ஒரு ஆர்கிடெக்ட் தான் எல்லாமே இருக்கும். அவங்க தான் எல்லாம் பிளானிங்கா போடுறாங்க. ஆனா அந்த ஆர்கிடெக்ட் தான் இறங்கி அதை செய்யறாங்க. சொல்லுங்க, இப்ப பில்டிங்கை கட்டுறதுக்கு ஆர்கிடெக்ட் தான் அவங்க இறங்கி செய்யறாங்க. இல்ல அவங்க ஒர்க்கர்ஸ் தானே செய்யறாங்க. இந்த பில்டிங் கம்ப்ளீட்டா ஆகுறதுக்கு ஒர்க்கர்ஸ் தானே செய்யறாங்க. So who are the workers? Members are the workers in this church. If the members are not doing anything, how does the church grow? Of course we receive vision from God. Of course pastor receive vision from God. He impart the vision to the church members. Am I right? But if the church members didn't grab that vision, how does the church grow? Amen. If the only pastor is receiving everything, how is the church going to grow? You tell me. If our pastor வந்து எல்லாமே receive பண்றாங்க, of course he has to train many members. Members are the one has to do the part of the church. So what is the part being given to us if everything is being done the pastor? Okay, this is my dream. So lastly I would like to say, this argument I am defending is church member is the most important person for a church growth. Bride, God sees church as a bride and he is a group. Amadane? So husband wife nu varappa wife தான் pregnant ஆகுறாங்க, husband pregnant ஆகுறாங்க. pastor சொல்லுவாங்கன்னா 9 months ஒரு child bear பண்ண முடியாதானே pastor? அந்த வலி அவங்களால தாங்க முடியுமா? அந்த பிள்ளை பிறக்குறது வலி, பிள்ளை பெத்துக்கோட breast feeding வந்து எல்லாமே அவங்க தான் செய்றாங்க. So I'm concluding, the bride, which is the church, which is the member, who is very, very important for the church growth. Thank you.